மிக்சியில் அரைக்கும் பொழுது மின் வாசனை வந்தால் அசால்ட்டா விட்டுடாதீங்க. கவனம் சிதறினால் அவ்வளவுதான். வீட்டில் மிக்சி இல்லை என்றால் ஒரு வேலையும் ஓடாது. அந்த அளவிற்கு மிக்சியின் பயன்பாடு இருக்கிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மிக்சியை இடைவெளி இல்லாமல் பயன்படுத்தினால் அதிலிருந்து மின் வாசனை வருவது போல் இருக்கும். அதையும் கவனிக்காமல் அசால்ட்டாக மறுபடியும் மறுபடியும் அரைத்து கொண்டே இருந்தால் அதில் ஏற்படும் பயங்கரமாக இருக்கும். அதனால் மிக்சியை பயன்படுத்தும் பொழுதே சில விஷயங்களை கவனிச்சிடுங்க. இதன் காரணமாக சில நேரங்களில் மோட்டார் முற்றிலும் செயலிழந்து வேலை செய்ய மறுக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மிக்சி மோட்டார் ஓவர்லோட் செய்யப்படும் போதும், நீர் இல்லாத பொருட்கள் அதிகமாக அரைக்கப்படும் போதும், தொடர்ந்து நீண்ட நேரம் இயங்கவிடும் சூழ்நிலையிலும் அதில் உள்ள காப்பர் காயில் அதிக வெப்பம் ஏற்பட்டு வாசனை வீசுகிறது. இது தொடக்க நிலையில் கவனிக்கப்படாவிட்டால் மோட்டார் முழுமையாக பழுதடைந்து இயந்திரத்தின் ஆயுள் குறையும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மிக்சியின் அடிப்பகுதியில் தேங்கும் தூசி மற்றும் எண்ணெய் படலங்கள் வெப்பத்தை வெளியில் விட முடியாமல் தடுக்கும். இதன் விளைவாக உள்ளேயே வெப்பம் அடங்கி மின்வாசனையை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் இது பிளாஸ்டிக் பாகங்களை பாதிக்கும் அளவிற்கு நீடிக்கும் என்பதையும், அது தீ விபத்து வரை வழிவகுக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதையும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதனை தவிர்க்க வாரத்தில் ஒருமுறை மிக்சியின் அடிப்பகுதியை சுத்தம் செய்தல், அதிக பொருளை ஒரே முறையில் வைக்காமல் இரு கட்டமாக அரைத்தல், தொடர்ந்து 3-4 நிமிடங்கள் இயக்காமல் இடைவெளி கொடுத்து இயங்கச் செய்தல் ஆகியவை பாதுகாப்பு நடவடிக்கைகளாக பரிந்துரை செய்யப்படுகிறது. இவ்வாறு ஆரம்ப கட்டத்தில் மிக்சியில் இருந்து ஏற்படும் வாசனை சாதாரணமென எடுத்துக் கொள்ளப்படாமல் ஒரு முன்னோட்ட எச்சரிக்கையாக கருதப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. முறையான பராமரிப்பு இல்லாத பட்சத்தில் மிக்சி இயந்திரங்களில் தீ விபத்து மற்றும் மோட்டார் சிதைவுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது.